பழங்குடி என்பது ஒரு சிறிய கிராமம். இங்குள்ள மக்கள் உழைத்து வாழ்வதை கௌரவமாக நினைத்து வாழ்ந்து வந்தனர். கடுமையாக உழைப்பதால் கிராமவாசிகள் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தனர். ஆனால் செல்வந்தர் செந்தாமரை வீட்டில் அப்படி அல்ல. உடல் உழைப்பே இல்லாததால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் குண்டாக இருந்தனர். செந்தாமரையின் மகன் குண்டப்பன் படு குண்டாக இருந்தான். விதவிதமான உணவுகளை உண்பதையே பொழுதுபோக்காக கொண்ட குண்டப்பன் நாளுக்கு நாள் குண்டாகி கொண்டே இருந்தான். குண்டப்பன் படு சோம்பேறி என்பதால் அவனை சோம்பேறி குண்டு என்றும் ஊர் மக்கள் அழைத்தனர். ஒரு நாள் குண்டப்பன் வீட்டுக்கு வந்த வைத்தியர் வியப்படைந்தார். இவ்வளவு குண்டான உடம்பை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியாது. அது மட்டுமா, குண்டான உடம்பால் நோய்கள் எளிதில் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றும் எச்சரித்தார். ஆனால் குண்டப்பன் எதையும் பொருட்படுத்தவில்லை. உணவை கட்டுப்படுத்த சொன்னாலும் அவன் கண்டுகொள்ள மாட்டான். தினமும் பலவிதமான உணவுகளை விரும்பி சாப்பிட்டு வந்தான். நாளுக்கு நாள் உணவின் அளவும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவன் தந்தை குண்டப்பனை கண்டு கவலைப்பட்டார். யார் சொன்னாலும் குண்டப்பன் காதுகளில் எட்டவில்லை. எங்காவது கல்யாண சாப்பாடு இருந்தால் குண்டப்பனுக்கு படு குஷிதான். எவ்வளவு தொலைவில் திருமணம் நடைபெற்றாலும் அங்கு குண்டப்பனை காணலாம். கல்யாண சாப்பாடு பந்தலில் தன் முழு திறமையையும் காட்டி அருகில் இருப்பவர்களை வியப்படைய செய்வான். அன்று பக்கத்து கிராமத்தில் பெரும் செல்வந்தர் வீட்டில் திருமணம். காலையிலேயே புறப்பட்டான் குண்டப்பன். சற்று தூரம் நடந்ததால் சோர்வு அடைந்தான். அந்த சோர்வை சரி கட்டுவதற்கு வழக்கத்தை விட அதிகமான உணவை உட்கொண்டான். வயிற்றில் கொஞ்சம் கூட காலி இடம் இல்லாமல் ஒரு பிடி பிடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினான். சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து நிற்பதற்கே மிகவும் சிரமப்பட்ட குண்டப்பன் மெதுவாக வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். வீட்டுக்கு வந்ததும் தொப்பென்று தரையில் சாய்ந்து தூங்கும் முயற்சியில் ஈடுபட்டான் குண்டப்பன். அவன் படுத்து இருந்த இடத்திற்கு மேல் ஒரு பெரிய பல்லி இருந்தது. படுத்துக்கொண்டே பல்லியை பார்த்து கொண்டிருந்த போது அவனுள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வாய் திறந்து தூங்கும்போது பல்லி வாயிற்குள் விழுந்துவிட்டால்? அதை பற்றி நினைத்தபோது அவன் உடல் நடுங்கியது. பல்லிதான் விஷமாயிற்றே, அது வயிற்றுக்குள் போனால் சாவு நிச்சயம் என்று மனசுக்குள் கூறியபடி படுத்து இருந்தவன் சற்று நேரத்தில் தூங்கிவிட்டான். வெகு நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தான். அந்த பல்லி இருந்த இடம் காலியாக இருந்தது. அது தன் வாயிற்குள் விழுந்து வயிற்றுக்குள் போயிருக்க கூடும் என்றே முடிவு செய்தான் குண்டப்பன். அவன் துள்ளி எழுந்தான். உடல் நடுங்கியது, வேர்வை கொட்டியது, மூச்சிறைக்க ஓடினான். அவன் லட்சியம் வைத்தியரின் வீடுதான். மெதுவாகவே நடந்து செல்லும் குண்டப்பன் இப்போது தலை தெறிக்க ஓடுவதைக் கண்டு அனைவரும் வியப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். அவன் ஓடி வருவதைக் கண்டு வைத்தியரும் திடுக்கிட்டார். வைத்தியரே, என்னை காப்பாத்துங்க. நான் தூங்கினப்போ ஒரு பல்லி என் வாய்க்குள்ள விழுந்துடுச்சு. என் வயிறே வெடிப்பது போல இருக்கு. என்னை காப்பாத்துங்க என்று அழுது கொண்டே கூறினான். வாயிற்குள் பல்லி போவதா? வைத்தியரால் நம்ப முடியவில்லை. அவன் என்ன நடந்தது என்று கூறியபோது வைத்தியருக்கு புரிந்தது. அதாவது பல்லி வாயிற்குள் விழுந்ததாக அவன் நினைக்கிறான். நிச்சயமாக பல்லி அவன் வாயிற்குள் விழவில்லை என்பது வைத்தியருக்கும் தெரியும். வைத்தியர் சற்று நேரம் கண்களை மூடி யோசனை செய்தார். இந்த சாக்கில் குண்டப்பனின் உடம்பை குறைத்துவிட வேண்டும் என்று மனதுக்குள் திட்டம் போட்டார் வைத்தியர் சில மருந்துகளை கொடுத்து சாப்பிட சொன்னார். தினமும் தன் வீட்டுக்கு நடந்து வரும்படி சொன்னார். பயத்தால் உடல் நடுங்கியபடி மருந்துடன் வீட்டுக்கு புறப்பட்டான் குண்டப்பன். வீடு திரும்பிய அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை. பயத்தால் அவன் நடுங்கியபடியே காணப்பட்டான். நாட்கள் பல ஓடின. அவன் மருந்து சாப்பிடுவதும் வைத்தியர் வீட்டுக்கு அழைவதுமாகவே இருந்தான். நாளுக்கு நாள் குண்டப்பனின் உடம்பு மெலிந்து கொண்டே இருந்தது. இப்படியே பல மாதங்கள் கடந்தன. அன்று வீட்டுக்கு வந்த குண்டப்பனை கண்டு சிரித்தார் வைத்தியர். இனிமேல் நீ பயப்பட வேண்டாம். வயிற்றுக்குள் விழுந்த பல்லியை என் மருந்து கரைத்து விட்டது. ஆனால் ஒன்று, இனிமேல் உடம்பு குண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக உண்ணக்கூடாது. உடல் வேர்க்கும் அளவிற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார் வைத்தியர். வைத்தியருக்கு நன்றி கூறிவிட்டு வீடு திரும்பினான் குண்டப்பன். இப்போது அவனுக்கு எளிதில் நடக்க முடிகிறது. மூச்சு வாங்குவதில்லை. அது மட்டுமா, வயலில் இறங்கி கடுமையாக உழைக்கவும் தொடங்கினான். குண்டப்பனின் மாற்றம் கண்டு பழங்குடி கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இப்போதெல்லாம் பல்லியை கண்டாலே குண்டப்பன் ஓடிவிடுவான். குண்டப்பன் இப்போது ஒல்லியாகிவிட்டதால் யாரும் அவனை குண்டப்பன் என்று அழைப்பதில்லை.
அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்காதீர்கள். போதுமான அளவு சாப்பிடுங்க. சாப்பிட முடியும் என்று நினைத்து கொண்டு மூக்கு மூட்ட சாப்பிடாதீர்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும். நன்றி. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க.